ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் முதல்ல இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க. இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு ஜாதகத்தை கேபி முறையில் எப்படி ஆய்வு செய்கிறது, 12 பாவங்களுக்கு உண்டான பலனை ஜாதகத்தில் எப்படி எடுக்கிறது, அதுக்குண்டான ஒரு விளக்கத்தை நேரடியாக ஒரு ஜாதகத்தை சாஃப்ட்வேரில் போட்டு உங்களுக்கு நான் இந்த பதிவில் விளக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதாவது கேபி ஜோதிடம் அப்படின்னா என்னன்னே தெரியாத நண்பர்கள் கூட இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை துவக்கிறேன். இப்போ பாருங்க, இது ஒரு ஆணினுடைய ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகரோட தாய் தந்தையர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து காட்டினாங்க. சார், என் பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை சொன்னாங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம் எல்லாமே சொன்னாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரோட பிறந்த தேதியாக 25/5/1999, பிறந்த நேரமாக 6:01 PM. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நடப்பு வயசு அப்படிங்கிறது 26 வயசு போயிட்டுருக்கு இந்த ஜாதகருக்கு. இந்த ஜாதகரினுடைய நட்சத்திரம் மற்றும் சில விஷயங்கள் காட்டப்படுது பாருங்க. இந்த ஜாதகருக்கு ஹஸ்த நட்சத்திரம், ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, லக்னம் விருச்சிக லக்னத்தில் ஜாதகர் பிறந்திருக்கார். அப்போ ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறனால ஆரம்பத்தில் ஜாதகருக்கு சந்திரனினுடைய ஒரு திசை போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் ஜாதகருக்கு சந்திரனினுடைய ஒரு திசை போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு இப்போ ராகு திசை போயிட்டுருக்கு. ராகு திசையில் சந்திர புத்தி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம கேபி முறையில் கணிச்ச உடனே முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாவம் நின்ற நட்சத்திரம் என்ன, ஒவ்வொரு கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்க்கணும். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். இந்த ஜாதகருக்கு லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம் அமையுது. இந்த லக்னம் எத்தனை டிகிரியில் இருக்குது பாருங்கள். இந்த லக்னம் அப்படிங்கிறது 3 டிகிரி 19 மினிட்ல இந்த விருச்சிக லக்னத்தில் லக்ன புள்ளி அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் இந்த அட்டவணையில் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி யார், அதாவது எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு, ராசியினுடைய அதிபதி யார் செவ்வாய், எந்த நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திரம். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த உப நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கொடுத்துருப்போம். ராகு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. உப நட்சத்திர அதிபதி ராகு அப்படிங்கிற மாதிரி. இது லக்னத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவ புள்ளி அப்படிங்கிறது எந்த டிகிரியில் இருக்குது, 2ஆம் பாவ புள்ளி பாருங்க. 2 டிகிரி 8 மினிட் 33 செகண்ட்ல 2ஆம் பாவ புள்ளி தனுசுல விழுந்திருக்கு. அப்போ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, தனுசு ராசி மூல நட்சத்திரம், அதே நேரத்தில் எந்த உப நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனினுடைய உப நட்சத்திரத்தில் இந்த 2ஆம் பாவ புள்ளி அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அப்போ இப்படியே நம்ம 12 பாவங்களுக்கு உண்டான நட்சத்திர அதிபதி யார், உப நட்சத்திர அதிபதி யார், அதுலேயும் குறிப்பாக உப நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு பார்க்கும்போது இது லக்னத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, 12 பாவங்களுக்கும் நம்ம எடுக்கணும். அது நம்ம சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு அழகாக வந்துடும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் எந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, முதல்ல சூரியன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூரியன் பாருங்க, ரிஷப ராசியில் 10 டிகிரி 2 மினிட்ல சூரிய பகவான் இருக்கார் இந்த ஜாதக பொறுத்த வரைக்கும். அப்போ சூரியன் எந்த ராசியில் இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக காட்டப்படுது. இங்கே பாருங்க, சூரியன் ரிஷபத்தில் ரோகிணியோட நட்சத்திரத்தில் இருக்காரு ஆக்சுவலாக. அதுக்கடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன், அதே ரிஷபத்தில் தான் புதன் இருக்காரு. ஆனால் புதன் பாருங்க எத்தனை டிகிரியில் இருக்காரு அப்படின்னு பாருங்க, 9 டிகிரி 43 மினிட்ல புதன் இருக்காரு. அதுவும் அதே ரிஷப ராசியில் இருக்காரு, கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காரு. புதன் சூரியனோட கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரனோட உப நட்சத்திரத்தில் புதன் இருக்காரு. இப்படியே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பாவங்களுக்கு எப்படி உப நட்சத்திர அதிபதி எடுத்தோமோ
அதே மாதிரி கிரகங்களுக்கும் உபநட்சத்திர அதிபதி நம்ம வந்து எடுக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயத்த உங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்துக்கிருங்க. தாராளமா நீங்க அதுல எழுதிக்கலாம். ஏன்னா, இப்ப நான் அடுத்தடுத்து ஸ்க்ரீன் நான் போகும்போது இந்த விஷயங்கள் வந்து நான் சொல்லிட்டே போயிருவேன். ஆனா, உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அதனால எந்த கிரகம், எந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் எழுதிக்கிட்டீங்கன்னா, ரொம்ப வந்து தெளிவா இருக்கும். சரி. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாவம் அப்படிங்கிறது எத வந்து இயக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கப்சல் இன்டர்லிங்க் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் வந்து நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. இதுல 2 அட்டவணை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கப்படும். முதல் அட்டவணை அப்படிங்கிறது கிரக தொடர்புகள். இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம். முதல் அட்டவணை கிரக தொடர்புகள். 2வது அட்டவணை பாவ தொடர்புகள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இந்த 2 அட்டவணையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை தான். இதுல நம்ம முதல்லயே நம்ம பார்த்த மாரி, இங்க பாருங்க, லக்னத்தினுடைய சப் லார்ட், அதாவது லக்னம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இதுதான் லக்னம். அப்ப இந்த லக்னத்தினுடைய சப் லார்ட் யாரு அப்படின்னா ராகு பகவானா அமையுது. நான் போட்டிருக்கிற ஆரோ மார்க்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். லக்னத்தினுடைய சப் லார்ட் அப்படிங்கிறது ராகு பகவான். 2ஆம் பாவத்தினுடைய சப் லார்ட் சுக்கிர பகவான். 3ஆம் பாவத்தினுடைய சப் லார்ட் குரு பகவான். இதே மாதிரி 12 பாவங்களுக்கு உண்டான சப் லார்ட் அப்படிங்கிறது இந்த பச்சை கலர்ல நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? அப்ப இதே மாதிரி இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, லக்னத்தினுடைய சப் லார்ட் அப்படிங்கிறது ராகு. இங்க பாருங்க, ராகு வருதா? 2ஆம் பாவத்தினுடைய சப் லார்ட் சுக்கிரன், 3ஆம் பாவத்தினுடைய சப் லார்ட் குரு. இது மாதிரி 12 பாவங்களுக்கு உபநட்சத்திர அதிபதி இந்த இடத்துல வந்து நான் காமிச்சிருப்பேன் ஆக்சுவலா. சரி. இப்ப ராகு வந்து எந்த பாவங்களை வந்து இயக்குறாரு? எந்த பாவங்கள்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ராகு வந்து எந்தெந்த பாவங்களுக்கு சப்லார்டா வர்றாரு அப்படிங்கிறது முக்கியம். இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா, அதே அட்டவணைக்கு நான் வந்து போறேன். ஒரு ராகுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. இதே அட்டவணையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆரோ மார்க்க மட்டும் பாருங்க. லக்னத்துக்கு சப்லார்ட் வந்து ராகு வர்றாரா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, 6ஆம் பாவத்துக்கு சப்லார்ட் வந்து ராகு வர்றாரு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல 9ஆம் பாவத்துக்கு சப்லார்ட் வந்து ராகு வர்றாரு. நல்லா பாருங்க, லக்னத்துக்கு உபநட்சத்திர அதிபதி ராகு, 6ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதி ராகு, 9ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதி ராகு பகவானா வர்றார். இப்படி 3 பாவங்களுக்கு ராகு வந்து உபநட்சத்திர அதிபதியா வர்றார். அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து காட்டியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த சார்ட்ல கப்சல் இன்டர்லிங்க், அதாவது பாவ தொடர்புகள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ராகு பார்த்தீங்கன்னா 1, 6, 9 அப்படி நம்ம போட்டிருக்கோமா? ராகு வந்து 1, 6, 9. இது வேற எதுவுமே கிடையாதுங்க. ராகு வந்து லக்னத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் உபநட்சத்திர அதிபதியா வர்றார். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா, ராகு நின்ற நட்சத்திரம் என்ன? அதுக்கடுத்து ராகு நின்ற உபநட்சத்திரம் என்ன? இதுதான் இந்த அட்டவணையில வந்து காமிக்கப்படுது. இப்ப ராகு வந்து இந்த இடத்துல நீங்க பாருங்க, மறுபடியும் நான் அந்த இதுக்கே நான் வந்து போறேன். இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்க பாருங்க. ராகு வந்து உங்களுக்கு ராகு புதனினுடைய நட்சத்திரத்துல இருக்காரா? ரெட் கலர்ல கொடுத்திருப்போம் பாருங்க. ராகு புதனினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சந்திரனினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு ராகு. இதுதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. அப்ப மறுபடியும் இந்த இடத்துல நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இதைத்தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, ராகு வந்து புதனினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, சந்திரனினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப ராகு வந்து 1, 6, 9க்கு உப நட்சத்திர அதிபதியா வந்து புதனினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, சந்திரனினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. அடுத்த கேள்வி, சார் இந்த புதன் வந்து 10 வச்சிருக்காரு, அது எங்க இருந்து வந்துச்சுன்னா அதே கான்செப்ட் தான். இந்த ராகு வந்து எப்படி 1, 6, 9 வந்துச்சோ அதே மாதிரி இந்த சார் இந்த கேபி முறையை நாங்களும் கத்துக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்காகவே இந்த கேபி ஜோதன முறையை எளிமைப்படுத்தி 2 பகுதிகளா நம்ம பயிற்சி மையத்துல சொல்லி கொடுக்குறோம். முதல் பகுதி அப்படிங்கிறது அடிப்படை வகுப்பு. இந்த அடிப்படை வகுப்புல பாத்தீங்கன்னா கேபி அடிப்படை, அதாவது கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவத்திலிருந்து ஜோதிடத்தின் அடிப்படை, ஜோதிட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம் வந்து எவ்வாறு கணிக்கிறது, தசாபுத்தி எவ்வாறு கணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா
உபநட்சத்திர கோட்பாடு, அதுக்கடுத்து முக்கியமாக கேபி ஜோதிடத்தின் விதிகள், எல்லா விதிகளும் இந்த அடிப்படை வகுப்பிலே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா, உயர்நிலை கேபி வகுப்பு. இந்த உயர்நிலையில குறிப்பிட்ட முக்கியமான தலைப்பெடுத்து, அதுல உதாரண ஜாதகங்களோடு உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லிக் குடுக்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம், குழந்தை பிறப்பு, கேபில வந்து பிரசன்னம். அதுக்கடுத்து முக்கியமா மருத்துவ ஜோதிடம். கேபில மருத்துவ ஜோதிடம் எவ்வாறு எடுக்கிறது? இது மாரி ரொம்ப உயர்நிலை வகுப்பு அடுத்த லெவல் நம்ம வந்து சொல்லிக் குடுக்குறோம். இப்ப தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்படை வகுப்ப மட்டும், "சார் எனக்கு அடிப்படை மட்டும் தெரிஞ்சா போதும்." அப்படின்னா, அந்த அடிப்படை வகுப்புக்கு உண்டான கிளாஸ் மட்டும் தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து, "சார் எனக்கு உயர்நிலை மட்டும் எனக்கு போதும். ஏன்னா கேபியினுடைய அடிப்படை எனக்கு தெரியும்." அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த உயர்நிலை வகுப்ப மட்டும் நீங்க வந்து எடுத்து படிக்கலாம். தனித்தனியா கூட படிக்கலாம். அல்லது 2மே சேர்த்து கூட நீங்க படிக்கலாம் சார். அதுக்குண்டான ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். அவ்வளோதான். இப்ப இந்த உயர்நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா, 3 உதாரண ஜாதகங்களோட நேரடி வகுப்பு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுப்பேன். ஒரு Zoom கிளாஸ்ல, Zoom மீட்டிங்ல 3 உதாரணங்கள், ஆய்வு ஜாதகங்கள போட்டு, எப்படி பலன் எடுக்கிறது? எவ்வாறு செயல்படுது? பாவங்கள் எவ்வாறு செயல்படுது? கிரகங்கள் எவ்வாறு செயல்படுது? அப்படின்ட்டு உங்களுக்கு நேரடி வகுப்பாவே நான் வந்து எடுக்கிறேன். இந்த நேரடி வகுப்புல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாமே நீங்க வந்து தாராளமா கேட்டு அறியலாம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா என்னுடைய WhatsApp நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். புதன் வந்து 10ஆம் பாவத்துக்கு சப் லார்டா வர்றாரு. உப நட்சத்திரம் கிடையாது. உப நட்சத்திரத்துக்கு புதன் வந்து அதிபதியா வர்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன் 10ஆம் பாவத்துக்கு வேற ஒரு கிரகம் உப நட்சத்திர அதிபதியா இங்க பாருங்க, 10ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்து சப்லாடா வர்றாரு. அதே நேரத்துல புதன் வந்து சப்லாடா வர்றாரு. அதுக்கடுத்து சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா, சந்திரன் வந்து அதே 12ஆம் பாவத்துக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றார். அப்ப எவ்வளவு விஷயம் நம்ம பார்த்தாச்சு. இப்ப லக்னத்தினுடைய இயக்கங்கள், அப்ப ராகு எந்த பாவத்தை இயக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்புகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பாருங்க, இங்க பாருங்க, தொடர்புகள் அப்படிங்கிற மாதிரி. இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது 6, 10, 12ஆம் பாவத்தை இந்த ராகு பகவான் வந்து இயக்குறாரு அப்படின்னு அர்த்தம். எப்படி இயக்குறாரு சார்? நின்ற நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரம் மூலியமாக ராகு வந்து 6, 10, 12ஆம் பாவத்தை வந்து ராகு வந்து இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு புரிதல் வந்து வந்திருக்கும். சரி, இதை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அல்லது இன்னும் டீட்டெயிலா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த வகுப்புல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அடிப்படையில இருந்து உயர்நிலை வரைக்கும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு யூடியூப் வீடியோல நம்மளால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்ப இந்த ஜாதகத்துக்குண்டான பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சரி, இப்ப முதல்ல 12 பாவங்களுக்கு உண்டான பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒன்னொன்னா நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். முதல்ல லக்னத்தினுடைய பலன் பாருங்க எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும். முதல்ல லக்னம் அப்படிங்கிறதுனா என்ன சார்? ஜாதகரினுடைய தனித்துவம், தனித்தன்மை, ஜாதகரினுடைய குணாதிசயம், அவரு எப்படி யோசிப்பாரு, எப்படி சிந்திப்பாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து நமக்கு சொல்லும். அப்ப லக்னம் ராகுவா வருது. அது பார்த்தீங்கன்னா இயக்கக்கூடிய பாவங்கள் 6, 10, 12ஆம் பாவங்களா வருது. முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். முதல்ல ஒற்றைப்படை அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை அப்படின்னு ஒன்று பிரிவு இருக்கு. அப்ப இந்த இரட்டைப்படை அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு மிக மிக சப்போர்ட் பண்ணக்கூடியதான ஒரு பாவங்கள். ஒற்றைப்படை அப்படிங்கிறது நம்மளுடைய சென்டிமெண்டல் லைஃபுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள். அப்ப ஜாதகர் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய சிந்தனை. அப்ப ஜாதகரினுடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கும் சார்? பொருளாதாரத்தை நோக்கி ஜாதகரினுடைய சிந்தனை இருக்கும். இந்த இடத்துல 10, அதாவது 6 அப்படிங்கிறது சம்பள வேலை, 10 அப்படிங்கிறது தொழில், 12 அப்படிங்கிறது வெளிநாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஜாதகரினுடைய சிந்தனை தொழில், அதாவது பொருளாதாரம், அதே நேரத்துல தொழில் சம்பந்தமான சிந்தனை வந்து இருக்கும். அதே நேரத்துல வெளிநாடு சம்பந்தமான சிந்தனை ஜாதகருக்கு நிச்சயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த லக்ன சப்லாடா ராகு பகவானே வர்றனால, ராகு அப்படிங்கிறது தான் வெளிநாடு சார்ந்த ஒரு கிரகம். ராகு அப்படிங்கிறது வெளிநாடு சார்ந்த கிரகம். அப்ப நிச்சயமாக ஜாதகருக்கு வெளிநாடு போய் அங்க போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்துல மூளையினுடைய செயல்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப ஜாதகர் சென்டிமெண்டல் டைப்பா அல்லது பொருளாதார பொருள் பற்று உடைய நபரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஜாதகர் வந்து பொருள் பற்று உடைய நபர். அப்ப இவருக்கு அந்த சென்டிமெண்ட் சம்பந்தமான ஃபீலிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து
நான் பணம் சம்பாதிக்கணும், வெளிநாடு போகணும், வேலைக்கு போகணும், இந்த மாதிரியான ஒரு நெனப்புல தான் ஜாதகர் வந்து இருப்பாரு. இதுதான் நான் அவங்க வந்த அந்த அம்மா அப்பா கிட்ட நான் வந்து சொன்னேன். அம்மா உங்க பையனுடைய குணாதிசயம் இதுதான். அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னதுல அவங்க எதையுமே மறுக்கல. ஆமா சார் அவன் வந்து அப்படிதான் இருக்கான். அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சார் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த பதிவுல சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு யூடியூப் பதிவு அப்படிங்கிறனால ஒரு சில பலனை தான் நான் இங்க வந்து நான் வந்து சொல்றேன். எல்லா பலனையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் வந்து எடுத்துக்கும். ஏன்னா ஒரு ஜாதக ஆய்வு அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழகா நம்ம வந்து பண்ணலாம். அவ்வளவு விஷயம் வந்து இருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்ப இந்த யூடியூப் பதிவுல என்ன தேவையோ அத மட்டும் நான் வந்து சொல்றேன். சரிங்க சார். இப்ப 1ஆம் பாவம் லக்னத்தினுடைய பலன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. இப்ப பாருங்க அதுக்கு அடுத்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தினுடைய பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன சார்? தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது முக்கியமா சொல்லுவாங்க. அப்ப ஜாதகரினுடைய தனஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுக்கிரன் உபநட்சத்திர அதிபதியா வர்ற. ஏன்னா தனத்துக்கு காரகனே 2 கிரகம், ஒன்னு குரு இன்னொன்னு சுக்கிரன். அந்த 2 கிரகமுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2ஆம் பாவத்துக்கு அழகா வர்றார். சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் குருவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இயக்கக்கூடிய பாவங்களும் 2, 4, 10 இருக்கு. கம்ப்ளீட்டா இது வந்து பொருளாதாரம் ரொம்ப மிக மேலோங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜாதகரினுடைய தன நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சார் தனநிலை நல்லா இருக்குன்னா என்ன சார்? பணத்தை வந்து தேவையில்லாம வந்து விரயம் பண்ண மாட்டார். பணத்தை வந்து சேமிச்சு வைப்பார். 2 அப்படிங்கிறது பணம் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணத்தை சேமிச்சு வச்சு 4ஆம் பாவத்தை காட்டுது பாருங்க. 4 அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அர்த்தம். 4 அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி. அப்ப சேர்த்து வச்சு என்ன சார் பண்ணுவாரு? ப்ராப்பர்ட்டி வாங்குவார், வீடு வாங்குவார். இந்த இடத்துல 4க்கும் சுக்கிர பகவானே வர்றனால சொகுசான கார்களை வந்து வாங்குவார், சொகுசான வீட்டை வந்து வாங்குவார், அல்லது வீட்டை வாங்கி அதுல அழகழகா இன்டீரியர் வந்து செய்வார். இதெல்லாம் நம்ம அழகா சொல்லலாம். அப்ப 10 இந்த இடத்துல 10 அப்படிங்கிறது தனக்கு தேவைக்கும் அதிகமான அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இவருக்கு தேவை 1 மாடி உள்ள வீடு போதும் அப்படின்னா 2 மாடி வீடு கட்டுவாரு. அல்லது இப்ப இவருக்கு தேவை என்ன? 1 வீடு இருந்தா போதும் அப்படின்னா 1க்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து கட்டுவாரு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பொருளாதாரம் அவ்வளவு மேலோங்கி இருக்கு இவருக்கு ஆக்சுவலா. அதே நேரத்துல பேச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா பண விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இதெல்லாம் நம்ம வந்து தெளிவா சொல்லலாம். அப்படிதான் ஜாதகர் வந்து இருக்காரு. சரி. அதுக்கடுத்து 2ஆம் பாவத்தினுடைய பலன் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து 3ஆம் பாவம் பாருங்க. 3 அப்படிங்கிறது ஜாதகரினுடைய மனசு, ஜாதகரினுடைய விளம்பரங்கள், ஜாதகரினுடைய பேர், அது மட்டும் இல்லாம எழுத்து வடிவம் எல்லாமே 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லலாம். டாக்குமெண்டேஷன் பதிகிறது இது பூராமே 3ஆம் பாவம். அப்ப ஜாதகர் தன்னுடைய பேரை கெடுத்துக்குவாரா அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க குரு 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அது இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்க 3, 5, 7, 11 கம்ப்ளீட் ஒற்றைப்படையா இருக்கு. கம்ப்ளீட் ஒற்றைப்படையா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகருடைய பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பேர் வாங்குவார் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய பேரை வந்து எக்காரணத்தை கொண்டும் கெடுத்துக்க மாட்டாரு. அதே மாதிரி மன ரீதியான குழப்பங்கள் ஜாதகருக்கு கண்டிப்பா இருக்காது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷனாவே இருக்கு சார், மனசே சரியில்லை சார், எதை பார்த்தாலும் எனக்கு மன வருத்தமா இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் இவருக்கு வந்து வராது. ஏன்? இந்த இடத்துல பாருங்க கம்ப்ளீட்டா ஒற்றைப்படை இயங்குது. 3, 5, 7, 11 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒற்றைப்படை. அது அகம் சார்ந்த விஷயத்துக்கு, உயிர் பற்றான விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது மன ரீதியான குழப்பங்களோ, மன ரீதியான தொந்தரவுகளோ இந்த ஜாதகருக்கு இருக்காது. பேரை காப்பாத்திக்குவாரு. சிம்பிள் அவ்வளவுதான். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பாவத்தினுடைய பலன் நம்ம வந்து இப்ப சொல்ல போறோம். இப்ப 4 அப்படிங்கிறது என்ன சார்? தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 4 அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம். அதே நேரத்துல 4 அப்படிங்கிறது தான் சொந்தமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதான் 4ஆம் பாவம். அப்ப இந்த இடத்துல 4 வந்து எப்படி இருக்கு சார்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப 1க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி அதாவது வீட்டை வந்து வாங்குவாரு. இந்த இடத்துல சுக்கிரன் வரனால வண்டிகள் வந்து நிறைய காரு இந்த மாதிரியான சொகுசு வாகனங்கள், விலையுறந்த வாகனங்கள்லாம் தாராளமா ஜாதகர் வந்து வாங்குவாரு. அதே நேரத்துல தாயாரை நல்லா கவனிச்சுக்குவாருன்னா தாயாரை நல்லா வந்து கவனிக்குவார். இந்த இடத்துல நீங்க கேட்கலாம் சார் தாயாரை கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம் தானே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட்டைப்படை தானே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இவர் வந்து தாயாரை கவனிச்சுக்குவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 முக்கியமா வாசகர்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தாயாரை பாத்துக்கிறது அப்படிங்கிறது பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு அட்டாச்மெண்ட்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயம் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கு பணம் வேணும், பண உதவிகள் வேணும் அப்படின்னா, ஜாதகர் தாராளமா அத வந்து செய்வாரு. பண ரீதியான உதவிகள் தாராளமா ஜாதகர் செய்வார். அது மட்டும் இல்லாம, நாளைக்கு ஒரு வீடே கட்டுறாரு அப்படின்னா, அந்த வீட்ல தாயார தாராளமா வந்து இருக்க வைப்பாரு அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய சொந்த வீட்டிலே தாயார வந்து இருக்க வைப்பாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாரியான விஷயத்துல தாராளமா ஜாதகர் வந்து தாயாருக்கு உதவிகள் வந்து செய்வார். அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய பேர்ல சொத்து இருந்தா நல்லதா? தன்னுடைய பேர்ல சொத்து வாங்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வாங்கலாம். இந்த ஜாதகம் பொறுத்தவரை. அப்ப இவர் வாங்கக்கூடிய சொத்துலயே இவர் வந்து இருக்க முடியுமானா, தாராளமா இருக்கலாம். அப்ப இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, மேலோங்கி இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம தெளிவா எடுத்து சொல்லலாம். அதுதான் நான் சொன்னேன். அவங்க எந்த ஒரு விஷயத்த ஏன்னா இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா 26 வயசு தான் ஆகுது இந்த ஜாதகருக்கு. இந்த ஜாதகருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, 26 வயசு தான் நடக்குது. அதனால இப்பதான் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்துல வந்து வேலைக்கு இருக்காரு. அப்ப இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஜாதகம் ஆக்சுவலா. அப்ப இப்பவே நம்ம சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, "சார் இப்பவே ஓரளவு நல்லா சம்பாதிக்கிறான் சார். எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நல்லாவே வேலையில கூட நல்லா திறமையா இருக்கான்." அதெல்லாம் வந்து சொல்ட்டாங்க. சரி. அதுக்கடுத்து நம்ம அடுத்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க 5ஆம் பாவத்தினுடைய பலன் பார்க்க போறோம். இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது கலை, அதே மாதிரி பொழுதுபோக்கு, ஸ்போர்ட்ஸு, அரசியல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு, காதல் இது பூராமே இந்த 5ஆம் பாவத்தினுடைய அமைப்புல வருது. அப்ப இந்த இடத்துல என்ன சார் 5ஆம் பாவத்தினுடைய குடுப்பனை எவ்வாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து 5ஆம் பாவத்துக்கு வர்றார். அப்ப 5ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஷேர் ட்ரேடிங்லாம் நெறைய பேர் பண்றாங்க ஆன்லைன்ல. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லாம் பண்றாங்க. அது பூராமே 5ஆம் பாவம் தான். அப்ப இவர் வந்து ஷேர் ட்ரேடிங் பண்ணா லாபகரமா அமையுமா? நிச்சயமா லாபகரமா அமையும். ஏன்? இந்த இடத்துல பாருங்க இரட்டைப்படையா வருது. இந்த இடத்துல இரட்டைப்படையா வருது. அப்ப ஜாதகர் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு அர்த்தம். சென்டிமென்ட் டக்கு 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 டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறாங்க இல்லையா? அதுதான் 5ஆம் பாவம். அப்ப இந்த இடத்துல உணர்ச்சி வசம் ஜாதகர் படுவாரான்னா, அந்த அளவுக்கு படமாட்டாரு. ஒரு சில விஷயத்த யோசிச்சு தான் உணர்ச்சி வசப்படுவாரு. டக்கு டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த இடத்துல ஆக்சுவலா. அப்ப 5ஆம் பாவம் அப்படிங்கிறது காதல் அப்படின்னு நம்ம சொன்னோமா, அப்ப காதலே செஞ்சாலும் ரொம்ப வந்து அவசர முடிவு எடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில அவசர முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாரு. அப்படியே தப்பித்தவறி இவருக்கு வந்து ஒரு பெண்ண பிடிச்சிருந்தாலும், இவர் ப்ராப்பரா தன்னுடைய தாயார்கிட்ட சொல்லி, அதாவது குடும்ப நபர்கள் கிட்ட சொல்லி, அத வந்து ப்ராப்பரா ஒரு அரேஞ்ச்டு மேரேஜா தான் மாத்துவாரே தவிர, இவரா வந்து உணர்ச்சி வசப்பட்டு டெசிஷன் எடுத்து யாருக்கும் தெரியாம கல்யாணம் கட்டிட்டு வந்து, அந்த மாரியான அமைப்பெல்லாம் இல்ல இந்த ஜாதகத்துல. அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் பாவ ரீதியாகவும் இந்த ஜாதகருக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப ஆன்லைன் சம்பந்தமான விஷயத்திலயும் ஜாதகர் வந்து ஈடுபடலாம். அது மூலியமா தாராளமா ஜாதகருக்கு வந்து வருமானங்கள் நிச்சயமாக வரும். சரி, அதுக்கு அடுத்து 6ஆம் பாவம் பாருங்க. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் சம்பள வேலை. ஒரு நிறுவனத்துல ஒரு வேலைக்கு சம்பளத்துக்கு மாச சம்பளத்துக்கு நம்ம வேலைக்கு போறோம் இல்லையா? அதுதான் 6ஆம் பாவம் அப்படிங்கிற மாரி. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ராகு வந்து 6ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு. நின்ற நட்சத்திரம் புதன் 10 காமிக்கிறார். அதுக்கடுத்து 12. இப்ப ராகு அப்படின்னாலே வெளிநாடு சார்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும். அப்ப புதன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் துறை, எலக்ட்ரானிக்ஸ் துறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப ஜாதகர் எந்த நிறுவனத்துல வேலை பார்க்கிறார் அப்படின்னா, வெளிநாடு சார்ந்த ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில ஜாதகர் வந்து வேலை பார்க்கிறார். அப்ப ஜாதகர் எப்படி வேலை பார்ப்பாரு அப்படின்னா, ஜாதகர் ரொம்ப திறமையா வேலை பார்ப்பாரு. ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா 10ஆம் பாவம் வரனால, இவருக்கு கொஞ்சம் இன்னொருத்தவங்கள ஆர்டர் சொல்லி தான் இவருக்கு வந்து பிடிக்கும். அதே நேரத்துல இவருக்கு யாராச்சும் ஆர்டர் செய்றாங்க அப்படின்னா, அது பெரிய லெவல்ல இவருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். அதனால ஜாதகர் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பதவிக்கு தான் ஆசைப்படுறாரு. அதாவது ரொம்ப சின்ன பதவிக்கெல்லாம் ஆசைப்படல. சின்ன பதவி அப்படின்னா நெறைய பேர் இவர வந்து வேலை வாங்குவாங்க. அப்படிங்கிறனால பெரிய பதவி அப்படின்னா, இவர் இன்னொரு 4 பேத்துக்கு வேலை வேலை வாங்கலாம் இல்லையா? அது மாரி. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி வந்து மாறிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கம்பெனி மாற மாற டக்கு டக்குன்னு உயர் பதவி கிடைக்கும்ல. அது மாரி ஆக்சுவலா. அதே நேரத்தில வேலை சம்பந்தமான விஷயத்திலயும் தன்னுடைய அந்த நாலேட்ஜ் அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு ஜாதகருக்கு. அப்ப சம்பள வேலையில பெரிய லெவல்ல பிரச்சனை இல்ல இவருக்கு. இவரா ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறார் தான் உண்டே தவிர, சம்பள வேலையில பெரிய லெவல்ல பிரச்சனை இல்ல. வெளிநாடு சார்ந்த நிறுவனத்தில ஜாதகர் தாராளமாக வேலை பார்ப்பாரு. இப்ப அப்படித்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலா. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம். 7 அப்படிங்கிறது திருமண ஸ்தானம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே 7ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன வேலை செய்யும்னு நெறைய பேருக்கு தெரியும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமண ஸ்தானம். கணவன் மனைவி உறவு இது பூராமே 7ஆம் பாவத்த குறிப்பிடுது. இந்த இடத்துல பாருங்க,
7ஆம் பாவத்துக்கு சனி பகவான் உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு. ஏன்னா சனி அப்படின்னாலே முக்கியமான காரகம் என்ன சார்? மந்தத்தனம், டிலே, தாமதம் சொல்றோம் இல்லையா? அதான் சனி பகவான். அப்ப இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது தாமத திருமணம் தான் இவருக்கு ஆக்சுவலா. இவருக்கு திருமணம் தாமதமா தான் அமையும். சரி, அடுத்த கேள்வி. வரக்கூடிய பெண் வந்து எப்படி சார் இருப்பாங்க? நல்லா பாருங்க. சனி வந்து சுக்கிரனோட சாரத்துல இருக்காரு. சுக்கிரன் தான் ஒரு ஆண் ஜாதகத்துல மனைவிக்கு காரகன் வந்து சுக்கிரன் தான். அப்ப இந்த சனியே பாத்தீங்கன்னா சுக்கிரனோட சாரத்துல இருக்கிறனால இங்க பாருங்க. அதுக்கடுத்து நம்ம சுக்கிரனையும் ஒரு பார்வை வந்து நம்ம பாத்துக்கிறோம். சுக்கிரன் பாருங்க 2, 4, 10க்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு. அது இயக்கக்கூடிய பாவங்களும் ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப நிச்சயமாக வரக்கூடிய மனைவி வேலைக்கு போகக்கூடிய மனைவியை தான் வருவாங்க. அதாவது மனைவி மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. மனைவி மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது இவருக்கு நிச்சயமா உண்டு. அப்ப மனைவியும் இவரும் எப்படி சார் இருப்பாங்க? ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்களா? மனசை விட்டு பேசிக்குவாங்களா? அப்படின்னா அப்படி கண்டிப்பா கிடையாது. ஏன்? இந்த இடத்துல பாருங்க 7ஆம் பாவம் பாருங்க 2, 4, 10, 12 வந்து குறிகாட்டுது. அப்படின்னு பார்க்கும்போது மனைவிக்கும் கணவர், அதாவது கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா நேரம் பார்க்காம வேலை பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப மனைவி ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்க, கணவர் இன்னொரு நிறுவனத்துல வேலை பார்க்குறாரு அப்படின்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 12 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அவ 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனசை விட்டு பேசுறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான நேரம் வந்து குறைவா இருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த இடத்துல பிரிவினை அப்படிங்கிறது இல்லை. இந்த இடத்துல கணவன் மனைவிக்கு உண்டான பிரிவினையோ இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமா சண்டை போடுறதோ அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. அப்போ கணவனும் சம்பாதிப்பாங்க, மனைவியும் சம்பாதிப்பாங்க. அதான் விஷயம். 2 பேரும் சம்பாதிச்சு நிறைய வந்து சொத்துக்கள் வந்து வாங்கி குவிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் அவனுடைய இறப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 8ஆம் பாவம். ஆயுள் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க கேது வந்து 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றாரு. அது சூரியன் சாரத்துல இருக்கு. அதுக்கடுத்து அதாவது சந்திரனோட சாரத்துல இருக்கு. அதுக்கடுத்து சூரியனோட உபசாரத்துல இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 3, 7, 11 அப்படின்னு இருக்கு. அப்ப இவருடைய இறப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கேது வந்து சந்திரன் 12 காமிக்கிறார். 12 அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சூரியன் பாருங்க 3, 7, 11 காமிக்கிறார். 3, 7, 11 அப்படிங்கிறது வீட்டை விட்டு வேற ஒரு இடத்தில், வீட்டை விட்டு வெளியே அப்படின்னு அர்த்தம். அப்ப இவருடைய உயிர் வந்து பிரியக்கூடிய இடம் அப்படிங்கிறது இவருடைய வீட்டுல வந்து பிரியாது. ஒண்ணு இவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவருடைய உயிர் பிரியும், அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது தான் இவருடைய உயிர் பிரியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப சொந்த வீட்டுல இவருடைய உயிர் பிரியறதுக்குண்டான அமைப்பு இந்த ஜாதக ரீதியாக இல்லை. ரைட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறப்பாரா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நோய் நொடி வந்து தான் உயிர் பிரியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க சூரியன் 3ஆம் பாவத்தை காமிக்கிறார். 3 அப்படிங்கிறது அதிவிரைவு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே இவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிடும். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே இவருடைய உயிர் பிரிஞ்சிடும். அப்ப அவருடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்துல யாரு சார் பக்கத்துல இருப்பா? அப்ப பாருங்க 7 காமிக்குது, 11 காமிக்குது. 7 அப்படிங்கிறது மனைவி அப்படின்னு அர்த்தம். 11 அப்படிங்கிறது நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீண்ட நாள் பழகக்கூடிய, அதாவது வெல் விஷர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் 11. அப்ப இவர் உயிர் ரொம்ப சீக்கிரமாவே பிரிஞ்சிரும். வீட்டுல பிரியாது, வெளியே ஏதாவது ஒரு இடத்துல பிரியும். அது ஹாஸ்பிட்டலா கூட இருக்கலாம். இவர் உயிர் பிரியக்கூடிய சமயத்துல இவங்க மனைவி கண்டிப்பா கூட இருப்பாங்க. அதே நேரத்துல நண்பர்களும் அல்லது வெல் விஷர்ஸ் அப்படிங்கிறவங்க நிச்சயமா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். தெளிவா இருக்கு இந்த ஜாதகம். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் பாருங்க இறை அருள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் ஸ்தானம், தந்தை ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்க தந்தை 9 அப்படிங்கிறது தந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தந்தையோட சொத்து இவருக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படி சார் சொல்றீங்க? தந்தை அப்படிங்கிறது 9ஆம் பாவம். லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகர். இந்த இடத்துல பாருங்க லக்னம். அப்ப 1ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திர அதிபதியா வருது. அப்ப தந்தையோட சொத்து நிச்சயமாக இவருக்கு வந்து கிடைக்கும். பெரிய லெவல்ல சிக்கல் இல்லை. பெரிய லெவல்ல சிக்கல் இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. சரி, அதுக்கடுத்து 10ஆம் பாவம் பாருங்க. 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நடக்கக்கூடிய தொழில், உற்பத்தி தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ஜாதகர் வந்து ஃபியூச்சர்ல இப்ப வேலைக்கு சம்பள வேலைக்கு போறாரு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து தொழில் செய்யலாமா அப்படின்னா தாராளமா தொழில் செய்யலாம் சார். ஆக்சுவலா ஏன் அப்படின்னா இவருக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு இவருக்கு. ஆக்சுவலா
அப்ப ஃபியூச்சர்ல ஜாதகர் நிச்சயமாக தாராளமாக தொழில் செய்யலாம். ஆனா தொழில் ஸ்தானம் அவ்வளவு அருமையா இருக்கு. சரி, அதுக்கடுத்து 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது நண்பர்கள், உடலினுடைய ஆரோக்கியம் அல்லது சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நண்பர்கள் மூலியமாக வருமானம், பொருளாதார சப்போர்ட் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். ஏன்? 11ஆம் பாவம் பாருங்க, 2, 4, 10, 12ஆம் பாவத்தை வந்து இயக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது நண்பர்கள் மூலியமாக நிச்சயமாக மெட்டீரியல் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நண்பர்களோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இவர் வந்து லாபம் அடைவார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி நண்பர்கள் பெரிய லெவல்ல இவர் வந்து ஏமாத்த மாட்டாங்க. அது வந்து தவறான கைடன்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து 12 அப்படிங்கிறது வெளிநாடு அல்லது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்துல வெளிநாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஆக்சுவலா. வெளிநாடு, அப்ப வெளிநாடு ஸ்தானம் பாருங்க, சந்திரன் வந்து சப்லாடா வர்றாரு. அது இப்ப ராகு திசை நடக்கிறனால ராகுவோட சாரத்துல இருக்காரு. சந்திரனோட புத்தி நடக்கிறனால சந்திரனோட உப நட்சத்திரத்துல இருக்கு. 6, 9, 12. அப்ப ஜாதகர் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாமா? தாராளமா வெளிநாடு போலாம். தாராளமா வெளிநாடு போலாம். வெளிநாடு போய் சம்பாதிக்க முடியுமா? செட்டில் ஆக முடியுமானா தாராளமா சம்பாதிக்கலாம். தாராளமா செட்டில் ஆக முடியும். ஏன்? இங்க பாருங்க 6, 9, 12 இந்த இடத்துல இயங்குது அப்படின்னு பார்க்கும்போது தாராளமா வெளிநாடு போகலாம். வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். அப்ப ஓவராலா இந்த ஜாதகம் எப்படி சார் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக இந்த ஜாதகம் அப்படிங்கிறது மிக மிக நல்ல ஜாதகம். அப்ப ஜாதகர் உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, நல்லா வந்து சம்பாதிப்பார். அதே நேரத்துல வரக்கூடிய, அதாவது திருமணம் ஆயிட்டு வரக்கூடிய மனைவியும் பாத்தீங்கன்னா இவர் அளவுக்கு நல்லா வந்து சம்பாதிப்பாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. திருமணம் கொஞ்சம் டிலேவா தான் நடக்கும். காலதாமதமான திருமணம், அவ்வளவுதான். இதான் ஓவரால் இந்த ஜாதகத்தினுடைய விஷயம். சரி, இப்ப என்ன திசை நடக்குது அப்படிங்கிறது, இப்ப திசா புத்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொன்னதெல்லாம் விதி குடுப்பனை அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இந்த ஜாதகருக்கு ராகு திசை வந்து நடக்குது. ராகு திசை எப்ப ஆரம்பிச்சிருக்கு? 2010 7ஆம் மாசத்துல இருந்து ராகு திசை ஆரம்பிச்சிருக்கு. அது ராகு திசை அப்படிங்கிறது 2010 7ஆம் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது 2028 7ஆம் மாசம் வரையிலும் ராகு திசை போகும். அப்ப இந்த ராகு திசையில இப்ப என்ன புத்தி சார் நடக்குது? சந்திர புத்தி நடக்குது. இந்த சந்திர புத்தி எப்ப ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, இந்த டிசம்பர்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. 12ஆம் தேதி டிசம்பர்ல 2025ல இருந்தா சந்திர புத்தி ஆரம்பிச்சிருக்கு. அது 2027 ஜூன் மாசம் வரையிலும் இந்த சந்திர புத்தி போகும். அப்ப இந்த திசாநாதன், இந்த புத்திநாதன் என்ன பலன்களை கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த திசை வந்து உங்களுக்கு ராகு திசையா அமையுது. திசாநாதன் பாருங்க, 1, 6, 9க்கு ராகு சப்லாடா வந்து 6, 10, 12ஆம் பாவத்தை இயக்குறாரு. அப்ப வேலை அமைப்புக்கு நல்ல ஒரு விஷயம் தான். 12 காட்டுறனால வெளிநாடு தாராளமா போனா, ராகு திசை நடக்கிறனால வெளிநாடுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த திசை. அப்ப எந்த புத்தி நடக்குது பாருங்க, சந்திரனோட புத்தி நடக்குது. சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா லக்னத்தோட சம்பந்தப்படுது. லக்னத்தோட உபநட்சத்திர அதிபதியாக சந்திரன் வர்றார். அதோட புத்தி தான் அங்க நடக்குது. சந்திரன் 12 காமிக்கிறார். 12 வெளிநாடு அப்படின்னு அர்த்தம். வெளிநாடு மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த புத்தி ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கும். இப்ப நான் கேட்டேன், அம்மா உங்க பையனுக்கு இப்ப வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாடு போறதுக்கு உண்டான அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கும். அதை பத்தி தான் வீட்டுல அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு. ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டேன். சார் நாங்க கேட்க வந்ததே அதுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெத்தியடி மாதிரி சொல்லிட்டாங்க. சார் நாங்க கேட்க வந்ததே அதுக்கு தான் சார், நீங்க கரெக்டா அதே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்ன சார், தசா புத்தியினுடைய அமைப்பு அந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜாதகர் வந்து வெளிநாடு போவாரா? கண்டிப்பா போவார். அம்மா நீங்க பயப்படாதீங்க, உங்க பையன் உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற சந்திர புத்தி அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு 100க்கு 100% சப்போர்ட் பண்ணுது. அதனால தாராளமா உங்க பையனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. தாராளமா சம்பாதிப்பாரு. இன்னும் சொல்லப்போனா அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்கு. அதனால தாராளமா உங்க பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்க, சார் ரொம்ப நன்றி சார். ஏன்னா எங்க மனசுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு குழப்பத்தை வந்து நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. ஏன்னா எங்க பையனை வந்து அனுப்பலாமா வேணாமா, அனுப்புனா சம்பாதிப்பானா இல்லைன்னா பாதியிலே ஓடி வந்துருவானா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பமே இல்லாம பலன் சொல்றதுக்கு இந்த முறை எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது பாருங்க.
அப்ப வந்தவங்களுக்கு தசாபுத்தி ரீதியா நம்ம ஒரு பலன் எடுத்து சொன்னோம் அப்படின்னா, அதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா தசாபுத்தி அப்படிங்கிறத நடப்பு சூழல வந்து நமக்கு வந்து குறிகாட்டும் அப்படிங்கிறனால. அப்ப தசாபுத்தி ரீதியான ஒரு பலன் எடுத்து சொன்னோம் அப்படின்னா, நிச்சயமா அத பத்தி தான் அவங்க வந்து கேட்க வந்திருப்பாங்க. அதான் விஷயம். அப்ப இந்த ஜாதக ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். வெளிநாட்டிலே வந்து செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற அந்த அமைப்பு இந்த ஜாதகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தினுடைய விஷயத்த அவங்களுக்கு சொல்லி ரொம்ப திருப்தியா, மகிழ்ச்சியா அவங்க வந்து கிளம்பி போனாங்க. அப்ப இந்த கேபி முறைய எவ்வளவு சுலபமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் தான். இது மாரி ஏன்னா ஒவ்வொரு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது. இதே மாரி இன்னொரு ஜாதகம் அமையாது. இதே மாரி இன்னொரு ஜாதகம் கண்டிப்பா அமையாது. வேற ஒரு ஜாதகம் நம்ம எடுத்தோம்னா, அது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும் ஆக்சுவலா. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம வந்து பலன் சொல்ல தெரியணும் நமக்கு ஆக்சுவலா. அப்ப இந்த முறைய நம்ம அடிப்படையிலேருந்து நம்ம வந்து கத்துக்கணும். வெறும் யூடியூப் பார்த்தா மட்டும் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. அடிப்படையிலேருந்து கத்துக்கிட்டா ஒரு குருவினுடைய ஒரு இதுல அனுமதியோட கத்துக்கிட்டா மட்டும் தான் எந்த ஒரு கலையா இருந்தாலும் நம்ம மனசுல வந்து நிக்கும். அப்படின்னு சொல்லி இந்த பதிவ வந்து முடிக்கிறேன். அதே மாரி உங்களுக்கு நம்மட்ட ஜாதகம் பார்க்கணும், இந்த முறைய வந்து கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.